முக்கியமான பொறுப்பில் இருக்கிறார்கள். யாராவது பார்க்க வேண்டும் என்றால் அவர்கிட்ட நம்பர் வாங்கி வைத்துக் கொள்ளணும். நாட் ஜோக்கிங், சீரியஸ். ரொம்ப இன்ஃப்ளூயன்ஷியல் பொசிஷனில் இருக்கிறாங்க. ஆண்டவருக்கு ஸ்தோத்திரம். சுந்தரமையா பல மாதங்களுக்கு பிறகு வந்திருக்கிறார்கள். டெல்லியிலிருந்து ஐயா வந்திருக்கிறார்கள். மோடி ஐயா நல்லா இருக்கிறாங்களா? கேட்டாதான் சொல்லுங்க. என்னைக்கு போறீங்க? திருப்பி நாளைக்கு போகிறாங்க. ஸோ பைபிள் ஸ்டடியில் அவரும் பங்கு பெறுகிறார்கள். எல்லாம் கொஞ்சம் உங்கள் பேர் எங்கேருந்து வர்றீங்க, என்ன பண்ணுறீங்கன்றதை சொல்லுவீங்களா? தெரிஞ்சுக்கிறதுக்காக. என் பேர் மகேஷ், திருநெல்வேலியிலேருந்து வரேன். கிராம ஊழியம் செய்கிறேன். ஏஜி சர்ச்சி. வேறு என்ன செய்கிறீங்க? தொழில் ஏதாவது? தொழில் வந்து கன்சல்டிங் வச்சுருக்கேன். ஓகே ஓகே. வண்டி. சரி சரி. ஓகே. ஆல்பர்ட் ஸ்பிராஸ் வேப்பம்பள்ளி ஓய்ஸ் சபை வச்சு ஓய்ஸ். ஓகே. என் பேர் லாசர். நான் கர்த்தருடைய ஊழியத்தை 25 வருஷங்களாக செஞ்சுருக்கிறேன். சபையில் இருந்து சில ஆத்மாவை சந்தித்து ஓப்பனர் ஊழியம் செய்யும்படியாக ஆண்டவர்கிட்ட பயன்படுத்துகிறாரு. சூழலில் இருக்கிறேன். எல்லாரும் ஜெபித்து எனக்கு நான் இன்றைக்கி எப்பவும் ஒரு டிரைவர் போயிட்டு வர சொல்லுவேன். கிடைக்கல, அவர் போயிட்டார். அதனால் என் சிஸ்டர், என் டாக்டர்கிட்ட சொன்னேன். அவர் சொன்னார் இந்த மாதிரி இருக்காங்க சொல்லி எனக்கு இன்றைக்கி வந்து என் கூட வந்தார். என் பேர் ஆனந்தராஜ். ரிட்டையர்ட் ஆகிட்டா 66 வயசு ஆகுது. பார்த்தா தெரியலையே. ஐஎம்ல ஆனரி. ஞான்றார் மதுரையிலேருந்து வந்துருக்கிறேன். என்னுடைய மக இங்கே இருக்கிறாங்க. அவங்க வீட்டுக்கு வந்தேன். அதனால் அண்ணன் இந்த டைமில் ப்ரேயர் பண்ணிட்டீங்கன்னு எனக்கு மெசேஜ் வந்துகிட்டே இருக்கும். எனக்கு அந்த டைமில் எல்லாம் எப்படியாவது போகணும்னு நினச்சிட்டே இருந்தேன். கடவுள் இந்த வாரத்தில் என்னை ஒருபடியாக கூட்டிகிட்டு வந்திருக்கிறாரு. ஆண்டவருக்கே மகிழ்ச்சி. அவங்க முழு பேர் வந்து சண்முகவேல் ஞானராஜ். கர்த்தர் அவரை பிடித்து மதுரையில் வல்லமையாக பயன்படுத்தி இருக்கிறார். இப்போ கொஞ்சம் வயது முதிர்ச்சினாலே கொஞ்சம் நிறைய காரியங்களை செய்ய முடியவில்லை. ஆனால் அவருடைய பலன் மிகுதியாக இருக்கிறது. என்ன செய்றீங்க? என்ன படிக்கிறீங்க? என் பேர் ஜோஷுவா நட்ராஜ். நான் திருநெல்வேலியில் இருக்கேன். என்ன படிக்கிறார்? 5th standard. உங்கள் அப்பா யார்? என் பேர் ஞானராஜ். பாஸ் ஞானராஜ். ஞானராஜுகளால் சூழ்நிலைப்பட்டு இருக்கிறார். என் பேரும் சசிகுமார் ஞானராஜ். ஓகே. என் பேர் ஜெய்கர் சாமுவேல். சென்னை உர தொழிற்சாலையில் வேலை செய்கிறேன். மெட்ராஸ். நான் விஜயன் ஹென்றி. பேசிக்கலி நான் மெக்கானிக்கல் இன்ஜினியர். இபியில் எக்ஸிக்யூட்டிவ் இன்ஜினியர் வந்து ஒரு ரிட்டையர் ஆகி ஐம்பட்ட திருமணம் வாங்க. என் பேர் டேனியல். பேர் இங்கே கம்பெனியில் தான் நான் செய்கிறேன். அயப்பாக்கத்தில். அது திருநெல்வேலூர். நீங்கள் ஜார்ஜ் வரகடை அம்பத்தூர்லேருந்து வரேன். ஐஎம்மோட ஏரியா செக்ரட்டரியிருந்து ஒர்க் பண்ணியிருக்கேன். விஜயம் அயப்பாக்கத்தில் எஃப்எம்பிபி பிளேயர் குரூப் லீடராக இருக்கிறேன். தற்போது இப்போ என் பிள்ளைகளுடைய கேர் எடுக்க வேண்டிய இருக்கிறதுனால இப்போ நான் தேடி பகுதியில் எடுத்துகிட்டு இருக்கிறேன். இந்த சீசன்ஸ் கிறிஸ்மஸ் அதோடைய ஹாலிடேஸ் வந்து தொடர்ந்து அண்ணனுடைய மாதம் இதை நான் வாட்ஸ்அப்பில் பார்க்குறது. இந்த மாதம் வர்றதுக்கு சான்ஸ் கிடைக்குது. 15 நாள் தான் ஆச்சு. ஆனால் நாளைக்கு போகிறேன். இன்னைக்கு எப்படி இந்த மீட்டிங் அட்டன் பண்ணிடணும். என் பெயர் ஞானசுந்தரம். இந்த ஏரியாவில் இருந்தாங்க. சுவிசேஷ ஊழியம் செஞ்சுட்டு இருக்கிறாங்க. ஐசிஎஃப்ல இருந்து ரிட்டையர்ட் ஆகிட்டேன். இப்போ வேப்பம்பட்டில் இருக்கிறாங்க. மாரநாதா சபையில் ஒரு மூப்பராக இருக்கிறாங்க. அங்கிருந்து ஊழியம் செஞ்சேன். கவிதை எழுதுறேன். அதனால கர்த்தர் இப்போ எடுத்து பயன்படுத்துறாருங்க. நன்றி. உங்க கவிதை கொஞ்சம் சொல்லுங்க. படிங்க. மதியான நேரத்தில் தூங்கிட்டு இருக்கும் போதே நான் கர்த்தரை எழுப்பி இந்த புது வருடத்தை குறிச்சி எழுத சொன்னாருங்க. அதனால தேவ நாமம் மகிமைப்படட்டும். எனக்கல்ல, தேவனுக்கு தான் மகிமை. புத்தாண்டு பிறந்தாச்சு நமக்கு புண்ணியரின் கிருபையாலே, புது பலன் வந்தாச்சு இயேசுவாலே.
புது தரிசனம் கிடைச்சாச்சு அவர் தயவாலே. கர்த்தாதி கர்த்தரின் காருண்யத்தாலே கடைசி மூச்சு வரை நாமும் கர்த்தரின் ஊழியம் செய்திட, கள்ளமில்லா கடமையை ஆற்றிட, ஒரு மனமாய் சேவை புரிந்திட, ஓரணியாய் தியாகத்துடன் செய்திடுவோம். ஒடுக்கம் நிறைந்த உள்ளத்தோடு ஓர் குலம் என்று இயேசுவின் குலம் என்று பறைசாற்றிடுவோம். இயேசுவின் வருகையை அறிவித்திடுவோம். இன்னல்களை சந்திக்க ஆயத்தமாவோம். இரவு பகலாய் வேதத்தை தியானிப்போம். இந்திய மக்களை பரலோகம் சேர்த்திடுவோம். பாவிகளாக இருந்த நம்மை மீட்டிட, பாசத்துடன் பாதை காட்டிட, ரட்சிக்க பாரினில் வந்து துதித்து, பாதகன் போல சிலுவையிலே பாடுகள் பட்டு நிந்தைகள் அடைந்து பரிகாரம் செய்திருக்கிறாரே. சிருஷ்டிப்பின் தேவன் நம் ஒவ்வொருவரையும் சீர்படுத்த மண்ணிலே பிறந்து மனிதனாக வளர்ந்தாரே. சிலுவை சுமந்து தன் ஜீவனை தந்திட்டாரே. சிந்தித்து செயல்பட நம் வாழ்க்கைக்கு வழிகாட்டினாரே. கீழ்ப்படியாமையினால் வந்த சாபங்களை முறியடித்தாரே. கீழான வாழ்க்கைக்கு முற்றுப்புள்ளி வைத்தாரே. கீழ்ப்படிந்து அனைவரும் வாழ வழிகாட்டினாரே. கீழே தம் கால்களில் போட்டு சாத்தானை தலையை நசுக்கினாரே. உல்லாச வாழ்வையை நாம் மறந்திடுவோம். உள்ள மகிழ்ந்து இயேசுவை துதித்திடுவோம். உலகின் ஒளியாக ஒவ்வொருவரும் சுடர்விடுவோம். உண்மை தேவனை எந்நேரமும் உரைத்திடுவோம். சோர்வுகளை எப்பொழுதும் கலைந்திடுவோம். சோதனைகளை எப்படியும் வென்றிடுவோம். சோம்பலை எந்நேரமும் வெறுத்திடுவோம். சோர்வின்றி முழு நேரமும் உழைத்திடுவோம். மன்னிக்கும் மனப்பான்மையை நம்மிலே வளர்த்திடுவோம். மன்னிக்கும் மனப்பான்மையை நம்மிலே வளர்த்திடுவோம். மனதுருகும் தேவனின் அன்பை நாம் ஒவ்வொருவரும் வெளிப்படுத்துவோம். மனதார மற்றவின் சேவையை வாழ்த்திடுவோம். மண்டியிட்டு நாம் வாழும் தேசத்திற்காய் கதறிடுவோம். ஏன் இந்த வாழ்க்கை என்று, ஏன் இந்த ஊழியம் என்று என்றென்றைக்கும் கலங்க வேண்டாம். ஏளனமாய் யாரையும் எடை போட வேண்டாம். ஏமாற்றி என்றென்றும் வாழாத இயேசுவின் அடிசுவட்டிலே என்றென்றும் வாழ மறவாதே. வீரன் நெகேமியாய் போல விழுந்த அலங்கத்தை கட்டிடுவோம். விவேகத்துடன் தேவனோடு வாழ்ந்த ஏனோக்கின் வாழ்க்கையை பின்பற்றிடுவோம். விசுவாசத்தில் உறுதியாய் இருந்த தானியலை போல நாமும் ஜெபித்திடுவோம். வீழ்ச்சி அடையாமல் வெற்றி மேலே வெற்றி பெற்றிடுவோம். யோனாவை போல ஊழியத்திலே நாமும் தடுமாற வேண்டாம். யோபுவை போல என்ன வியாதி வந்தாலும் அவர் உறுதியாய் தேவனில் உறுதியாய் நிற்போம். யோசேப்பை போல பாவத்தில் விழாமல் பரிசுத்த வாழ்வோம். யோசுவாவை போல துதித்து எரிகோவை இடிப்போம். வருகைக்காக ஆவலுடன் என்றும் காத்திருப்போம். வல்லவர் இயேசுவை போல நாமும் ஊழியம் செய்வோம். வாழ்நாள் முழுவதும் அர்ப்பணித்து செய்திடுவோம். வழுவாமல் காப்பவரிடம் சரணடைந்துவோம். நியாய தீர்ப்பின் நாள் ஒவ்வொருவருக்கும் நெருங்கி வருகிறதே. நிச்சயமாய் உனக்கும் எனக்கும் இந்த உலகத்திற்கும் முடிவு உண்டு. நம்பிக்கையின் தேவன் நம் ஒவ்வொருவரையும் நற்செய்தி உரைத்தவர்களை அவர் வந்து நீதியுடன் பரிசை வழங்கிடுவார். கர்த்தர் தாமே மகிமையடைவாராக. அருமையான கவிதை, வேத வசனங்கள் அடிப்படையிலானது. இதெல்லாம் நீங்கள் வெளியிடணும் ஐயா, பத்திரிகைகளில் வெளியிடணும். இதை வச்சு பாடல்கள் இயற்றலாமே, அருமையான பாடல்கள் இயற்றலாம். ஆண்டவர் கொடுத்த தாளந்தை யாரோ கேட்டீங்களா? எத்தனை வயசுன்னு? 45 ஐயா. கொடுத்த தாளந்துகளை சோர்ந்து போகாமல், இது லகுவான காரியம் இல்லை. அப்படி கண்ண முன்ன உடனே வந்துடாது. இருதயத்தின் நிறைவினால் வாய் பேசும். அற்புதமா இருந்துச்சு.
அம்மாவுக்காக ஜெபம் பண்ணோம்னு சொன்னீங்கல்ல. அம்மா வந்து மலர் ஹாஸ்பிட்டலில் திடீர்னு பம்மலுக்கு செஸ்ட் பெயின்னு சொல்லிட்டு திடீர்னு 9ஆம் தேதி நைட்டு என்னுடைய மகள் பம்மலுக்கு இட்டுன்னு போயிட்டாங்க. பம்மலில் ஒரு நாள் ஹாஸ்பிட்டலில் அட்மிட் பண்ணிவிட்டு அங்கேருந்து மலர் ஹாஸ்பிட்டலுக்கு அனுப்பிச்சாங்க. நானும் வீட்டில் தான் ஜெபம் பண்ணிட்டு இருந்தேன் நம்பிக்கையாக. அவங்க எனக்கு சொல்கிறதுக்கு பயந்தாங்க. நான் என்னவோ கோடை பயந்துருவேன்னு சொல்லிட்டு, ஜீவனை கொடுக்குற தேவன் இருக்கிறாருங்க. அங்கேருந்து மலர் ஹாஸ்பிட்டலில் இட்டுன்னு போனோம்னா உடனே அட்மிட் பண்ணாங்க. சில எக்ஸ்ரேலாம் எடுத்து பார்த்துட்டு என்னுடைய 3 பிள்ளைங்களாம் வர சொன்னாங்க. அவங்க போனாங்க, என்னையும் வர சொன்னாங்க. நான் பொம்மல்லேருந்து போனேன். எக்ஸ்ரே எடுத்து அங்கே ஒரு டாக்டர் சிலர் சொன்னார், எனக்கு காது கேட்காதுன்னு எனக்கு சொல்லுங்க. அவர் எக்ஸ்ரேல சொன்னார், இவங்களுக்கு வயசாகி போச்சு, தாழ முடியாது அப்படின்னு சொல்லிட்டு சில டிஃபிகல்ட்டெல்லாம் சொன்னாருங்க. நான் அப்போ வந்து சொல்லிட்டு இருந்தேன், இல்லாதவைகளை இருக்கிற அடைக்கிற தேவன் தானே. இந்த மாதிரி சொல்லக்கூடிய டாக்டர் இந்த மலர் ஹாஸ்பிட்டலில் இருக்கிறவங்க அத்தனை பேருமே ரட்சிக்கப்படணும். ஆண்டவரே, உன் மேலே தம்பிக்கிறேன், என் வாழ்க்கை துணை எனக்கு ஏற்ற துணையை கொடுத்துருக்கிறீங்க, அதனால அவங்களுக்கு ஒன்றும் ஏற்படாதுன்னு இந்த பைபிளை கூட பிடிங்கி வச்சுக்கிட்டாங்க, வெளியில் வச்சுட்டாங்க. நான் குறை சொல்லுறேங்க மேடம், ஏன்னா நீங்கள் இப்போ தான் சொன்னாரு பைபிளை கூட உள்ளதை எடுத்தோம் போலாங்க. ஆனால் அவங்க சொல்ல சொல்ல எனக்குள்ள இந்த கர்த்தர் பலன் வந்தது. பரிசுத்த ஆவியானவர் இறங்கினார். சொல்லக்கூடிய டாக்டரை ரட்சிக்கப்படணும்னு சொன்னேன். ஒரு நாள் நைட்டு இறங்கிட்டு உடனே ரிட்டையர்ட் பண்ணிட்டாங்க, டிஸ்சார்ஜ் பண்ணிட்டாங்க. இப்போ பொம்மலில் இருக்கிறாங்க. மறுபடியும் 19th செக் பண்ண சொன்னாங்க. செக் பண்ணுறதுக்காக போகிறாங்க. ஆனால் வீட்டில் தனிப்பட்ட ராத்திரி பகலமாக தேவனை தூச்சிட்டு இருந்தேன். எனக்கு 50வது வருஷம் வரப்போகுதுங்க, திருமண நாள். மே மாதம் 2ஆம் தேதி எடுக்கக்கூடாது. அதனால எல்லா பிள்ளைங்களுக்கும் தைரியம் சொன்னேன். பிரிஞ்சு போன என் மூத்த மக வந்து உதவி செய்யறா. பிள்ளைங்கெல்லாம் விசுவாசத்துல ததும்பி இருந்தவங்க இப்போ விசுவாசத்தோட இருக்கிறாங்க. எல்லாருக்குமே சொன்னேன், நான் எல்லாரும் ஊழியக்காரங்கிட்டையும் ஜெபிக்க சொல்லியிருக்கிறேன். அதனால இவங்க கிட்ட போயிட்டு இன்னைக்கு பம்மல்ல பார்க்க போலான்னு போனாங்க. திடீர்னு ஐயா மெசேஜ் அனுப்பிச்சிருந்தாரு. அதனால அந்த இடத்துக்கு நான் போயிட்டு வந்துடுறோமான்னு சொன்னேன். கண்டிப்பா போங்க, பாஸ்டர் கிட்ட சொல்லுங்க, என்னை பத்தி சாட்சி சொல்லுங்கன்னு சொன்னாங்க. நீங்க அனுமதிச்சதுனால சொன்னாங்க. அதனால மலரா சித்திரியில பைபிள புடுங்கி வச்சோம்னா எனக்கு ஒரு வந்தாச்சுங்க. அப்போ நான் நினைச்சிட்டு இருந்தேன், என் மனைவியை என்னை விட்டு எடுக்க முடியாது, தேவ சித்தம் தான் நிறைவேறணும் அப்படின்னு. சாட்சி எல்லாருக்குமே ஜெபிச்சிங்க. பிலோமினா. அவங்கள ஜபத்துல 3 பிள்ளைங்க, ஒரு சன்னு பெங்களூர்ல இருந்து வந்தாருங்க. 90,000 ரூபாய் ஆகி போச்சுங்க. எப்படிதான் பணம் வந்ததுன்னு தெரியல. என் பிள்ளைங்க கொடுத்தாங்க, என்கிட்ட இருந்ததையும் கொடுத்தாங்க. நான் பணம் போனதை பத்தி கவலைப்படல. என்ன இப்படி ஒரு சோதனையில உள்ள பைபிள் எடுத்துன்னு போக சொல்லி எனக்கு கொடுத்தாரு. ஊழியக்காரனுடைய கால் பட்டிருக்குதுங்க. கண்டிப்பா அங்க இருக்கிறவங்க அத்தனை பேருமே ரட்சிக்கப்படுவாங்க. என் பேர் ஜான் ரத்னகுமார். மாதம் 3ஆம் சனிக்கிழமை பாஸ்டிங் ப்ரேயர் நடத்துகிறேன். அதுக்கப்புறம் சபைகளில் பிரசங்கம், வர்ஷிப்பு, நானும் கவிதைகள், பாடல்கள்லாம் எழுதுவேன். நீங்கள் சொல்லுங்க. என் பேர் சுகன்குமார். நான் இங்கே சுகன் ஆப்டிக்கல் கண்ணாடி கடை வச்சுருக்கேன். நானும் ஒய்ஃபும் அந்த கடை நடத்துகிறோம். மற்ற நேரங்களில் நாங்கள் கிராம ஊழியங்களில் ஒரு குழுவாக இணைஞ்சு ஆந்திரா பார்டர் பகுதிகளில் அது ஒரு குழுவாக இணைஞ்சு ஊழியர்கள் பண்ணிகிட்ருக்கோம். அங்கே ஒரு 2 இடங்களில் 6 2 மிஷினரிகள் தங்கியிருந்து ஊழியம் பண்ணிகிட்டு இருக்காங்க. இப்போ என் மனைவி ஒரு ரோக நேரத்தில் இந்த தாமம் வச்சு ஊரில் வந்ததுனால ஓகே ஓகே, ரொம்ப சந்தோஷம். என் பேர் அங்கிள் சொன்ன மாதிரி மெசேஜ் எல்லாம் போயிட்டு மலர் ஹாஸ்பிட்டலில் நர்சிங் சூப்பரண்டாக இருக்கிறோம். எழில் நகர் ஸ்லம் ஏரியாலையும் சாட்டர்டே சண்டே போய் ஊழியம் செய்கிறோம். அவருடைய அண்ணாதி தீர்மானத்தின் கூட இங்கே அழைச்சி வந்துருக்காங்க. என் பேர் பேக்ரண்டு. நான் வந்து கம் ஊழியத்தில் மிஷினரியாக இருக்கேன். அது போக எழில் நகர், அதாவது கண்ணகி நகரில் உள்ள எழில் நகர் பகுதி, அதுலேயும் வாரத்தில் நான் போய் ஊழியம் செஞ்சுட்டு இருக்கோம். எக்ஸ்ட்ரா அந்த மனத்தைகளுக்காக ஆட்டம் ஓட்டிருக்கேன். ஃப்ரேக்ரண்ட் வந்து என்னோட மூத்த அக்காவோட மகனும் மருமகளும். அவங்க வந்து எங்கள் அக்கா இப்போ ஆண்டவருடைய ராஜ்யத்துக்கு போயிட்டாங்க. அவங்க உயிரோடு இருக்கும்போது அவங்களுக்கு ரொம்ப ஆசை மகன் வந்து ஊழியத்தில் ஈடுபடணும் என்று. அற்புதமாக அவங்க கண்கள் காண
அவர்களுடைய மகன் ஊழியத்துக்கு ஒப்பு கொடுத்து நிறைய ஊழியங்களை செஞ்சிட்ருக்கிறாரு. எழில் நகர் நியூஸில் எல்லாம் பார்ப்பீங்க, தெரியாதவங்க இருக்க முடியாது. ஒரு பெரிய ஸ்லம் ஏரியா, அங்கே வந்து வல்லமையான ஊழியங்களை செய்கிறாரு. ஆண்டவர் அவருக்கு நல்ல ஒரு டீமும் கொடுத்துருக்கிறாரு. அவருக்கு முழு சப்போர்ட்டாக இருக்கிற மனைவியை கொடுத்துருக்கிறாரு. ரொம்ப சந்தோஷம் இன்றைக்கு வர முடிந்தது. ரொம்ப பிஸி பர்சன், எல்லா மாதமும் வர முடிகிறதில்லை, முடிகிற நேரமெல்லாம் வருவார். ஜஸ்டிஸ் பிரைட் ஓய்வு பெற்ற போக்குவரத்து தொழிலாளி, இந்திய அர்ப்பணி இயக்கத்தில் வட்டார ஒருங்கிணைப்பாளராக இருந்து ஆண்டவருடைய வேலை செய்துட்ருக்கேன். என் பேர் ஜெயச்சந்திரன், சிஎஸ்ஐ கிரைஸ்ட் சர்ச் அம்பத்தூரில் கிறிஸ்டியன் மிஷன் ஆர்கனைசேஷன்ஸில் 25 இயர்ஸ் ஒர்க் பண்ணிட்டு இப்போ ரிட்டையர் ஆகிட்டு வீட்டில் இருக்கேன். பர்சனல் இவாஞ்சலிஸ்ட் ஓகே, ஃப்ளாட்டில் இருக்கோம். சருடைய மனைவியும் வருவாங்க இங்கே மீட்டிங்க்கு. சமீபமாக அவங்க கட்டிலேருந்து தவறி கீழே விழுந்துட்டாங்களாம், ஒரு சின்ன ஃப்ராக்சர், வர முடியல. அவங்களுக்காக கொஞ்சம் பண்ணோம். அவங்க பேர் என்ன? ஜெயக்குமாரி. ஜெயக்குமாரி. ஓகே. ஸோ இந்த 2 சகோதரிகளையும் நாம் நினைத்து கொள்ளுவோம். ஜெபிக்கலாமா? ஜெபிச்சுட்டு அப்புறம் ஒப்புக்குள்ள ஜீவனுள்ள ஆண்டவரே, எங்களுக்கு நீர் தந்திருக்கிற ஜீவன், சுகம், பலன் எல்லாவற்றுக்காக நன்றியோடு உம்மை ஸ்தோத்திரிக்கிறோம். ஆண்டவரே, எங்களுடைய விசேஷம் என்னவென்றால் உம்மால் பிடிக்கப்பட்டவர்கள், உம்மால் மீட்கப்பட்டவர்கள், பாவங்கள் மன்னிக்கப்பட்ட நிச்சயத்தை பெற்றுக்கொண்டவர்கள், நித்திய ஜீவனின் நம்பிக்கையை பெற்றுக்கொண்டவர்கள், உமக்காக ஊழியம் செய்கிறவர்கள். ஆண்டவரே, ஒருவன் எனக்கு ஊழியம் செய்வானானால் பிதாவினை கனம் பண்ணுவார் என்று சொன்னீரே, அந்த கனத்திற்கு பாத்திரவான்கள். நன்றியப்பா, இந்த புதிய வருடத்திற்குள்ளே எங்களை கொண்டு வந்திருக்கிறீர். நன்றி ஆண்டவரே. இந்த வருடத்தின் எங்கள் வாழ்க்கையும் எங்கள் ஊழியமும் எல்லாம் ஆண்டவரே உம்முடைய முத்திரை பதிக்கப்பட்டதாக, உம்முடைய அங்கீகாரம் உள்ளதாக, உம்முடைய அனுகிரகமும் ஆசீர்வாதமும் நிறைந்ததாக இருக்க வேண்டும் என்று ஒப்புக் கொடுக்கிறோம். ஆண்டவரே, சாமுவேல் கிராமங்களுக்கு சென்ற போது ஜனங்கள் நடுங்கினார்கள் என்று வசனத்திலே வாசிக்கிறோம். அதுபோல அப்பா, உடைய ஊழியக்காரர்களாகிய நாங்கள் ஜனங்களுக்கு நடுவிலே ஆண்டவரே ஒரு தேவ பயம் வரத்தக்கதாக பயன்படுத்தப்படுகிற கூர்மை உள்ள ஆயுதங்களாக எங்களை தொடர்ந்து பயன்படுத்தும் என்று ஜெபிக்கிறோம். எங்கள் தேவைகள் எல்லாம் சந்திக்க நீர் வல்லவராயிருக்கிறேன். நன்றியோடு உம்மை ஸ்தோத்திரிக்கிறோம். ஆண்டவரே, கிருபை காண்பியும் என்று ஜெபிக்கிறோம். இன்றைக்கு இந்த வசனத்தை கற்றுக்கொள்ள இருக்கிறோம், அதிலும் எங்களோடு இடைப்படும் ஆசீர்வதியும். இந்த 2 சகோதரிகளுக்காக ஜெபிக்கிறோம். சகோதரி ஜெயக்குமாரிக்காக, சகோதரி பிலோமினாவுக்காக ஜெபிக்கிறோம். ஆண்டவரே, நீர் மருத்துவத்தை விட வல்லவராயிருக்கிறீர். மனுஷனால் கூடாதது தேவனால் கூடும். நீர் கொடுத்திருக்கிற விசுவாசத்திற்காக நன்றியோடு ஸ்தோத்திரிக்கிறோம். 2 உம்முடைய மகள்களையும் கர்த்தர் எழுப்பும் என்று ஜெபிக்கிறோம். பலப்படுத்தும் ஆண்டவரே, அந்த குடும்பங்களை ஆசீர்வதியும். மற்றும் இங்கு வந்திருக்கிற ஒவ்வொரு குடும்பங்களிலும் இருக்கிற சுவீனங்கள், பொருளாதார நெருக்கடிகள், சமாதான குறைவுகள் எல்லாவற்றையும் மாற்றி ஆண்டவரே உம்முடைய சமாதானம் வாய்க்கால் போல பாயட்டும் என்று ஜெபிக்கிறோம். ஆண்டவரே, எங்களுக்குள்ள இருந்து ஜீவன் நதி புரண்டு ஓடட்டும் என்று ஜெபிக்கிறோம். ஆண்டவரே, நீர் எங்களிலே மகிமைப்படும். எங்கள் இரட்சகராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் கேட்கிறோம் எங்கள் நல்ல பிதாவே. சென்ற மாத ரெக்கார்ட் பண்ணது இன்னும் அன்பிள்ளையாக இருக்கும். அதில் சில ஃப்ளாஸ் வந்துச்சு, மைக் கனெக்ட் பண்ணாமல் இருந்தது. அதனால் அந்த ஆடியோவை இம்ப்ரூவ் பண்ணுறதுக்கு முயற்சி பண்ணிகிட்ருக்குறோம். பண்ணி சீக்கிரத்தில் எடிட் பண்ணி அனுப்புகிறோம். இந்த மாதமும் மைக்கு கனெக்ட் பண்ணேன், ஆனால் அது ரெக்கார்ட் ஆகலை. ஆகவே டைரெக்டாக ஃபோனில் இருந்தே ரெக்கார்ட் ஆகிற மாதிரி வைத்திருக்கிறோம். ஆண்டவர் நமக்கு இப்போது ஒரு ஏசி கொடுத்துருக்கிறதுனால அந்த ஃபேன் சத்தம் இருக்காது. ஆகவே டிஸ்டர்பன்ஸ் இல்லாமல் வரும் என்று நான் விசுவாசிக்கிறேன். பவுலுடைய வாழ்க்கையை நாம் பார்த்து கொண்டிருக்கிறோம்.
பவுலுடைய ரட்சிப்பை பற்றி பார்த்தோம். சென்ற வகுப்பிலே அவருடைய மிஷனரி பிரயாணங்களை பற்றி ஒரு அறிமுகம் சொன்னேன். இன்றைக்கு அதை இன்னும் கொஞ்சம் விளக்கமாகவும் சொல்ல நான் விரும்புகிறேன். அப்போஸ்தலர் 13வது அதிகாரம் 1வது வசனத்திலிருந்து 15வது அதிகாரம் 35வது வசனம் வரை உள்ள பகுதியிலே பவுலுடைய முதல் மிஷனரி பிரயாணம் கொடுக்கப்பட்டிருக்கிறது. இதை உங்களுக்கு விளக்கமாக காண்பிப்பதற்காக இங்கே ஒரு வரைபடம் கொடுக்கப்பட்டிருக்கிறது. இது தெளிவாக எவ்வளவு தூரம் தெரிகிறது என்று தெரியவில்லை. நான் ஏற்கனவே சொல்லியிருக்கிறேன், மத்திய தரைக்கடல், இந்த மத்திய தரைக்கடல் மெடிட்டரேனியன் சி, இதனுடைய தென் பகுதியிலே ஆப்பிரிக்கா கண்டம் இருக்கிறது. எகிப்து, லிபியா, இன்னும் மற்ற அந்த ஆப்பிரிக்காவின் வடபகுதி தேசங்கள் இங்கே கொடுக்கப்பட்டிருக்கின்றன. நீல கலரில் இருப்பது கடல், மத்திய தரைக்கடல். இதற்கு மேற்கு பகுதியிலே ஐரோப்பா இருக்கிறது. ஸ்பெயின் போன்ற தேசங்கள் எல்லாம் அங்கே இருக்கிறது. இதற்கு வடக்கே இத்தாலி இருக்கிறது. இத்தாலி தேசம் இருக்கிறது. இதுதான் அந்த ஷூ மாதிரி இருக்கிறது, இதுதான் இத்தாலி தேசம். இந்த பகுதி ஆசியா என்று இப்போது அழைக்கப்படுகிறது. அன்றைக்கு இது பல தேசங்களாக அறியப்பட்டது. அன்றைக்கு கண்டங்கள், 5 கண்டங்கள் என்றெல்லாம் அன்றைக்கு இல்லை. ஆகவே பல தேசங்களாக அறியப்பட்டது. கிரீஸ் தேசம், இன்னும் இப்போ நாம் சொல்லுகிற துருக்கி தேசம், இதில் பெரும் பகுதி இப்போது துருக்கி என்று அறியப்படுகிறது. டர்க்கி பக்கத்தில் கிரீஸ் இருக்கிறது. ஆக இந்த பகுதி, இங்கே ஆப்பிரிக்காவிலே பெட்ரா என்று ஒரு நகர் இருக்கிறது. ஆப்பிரிக்காவில், அரேபியாவில் பெட்ரா என்பது அந்த காலத்து நகரம், இன்றைக்கும் இருக்கிறது. அப்படியே அதே பேரோடு இருக்கிறது. அன்றைக்கு கட்டின கட்டடங்கள் இன்றைக்கும் இருக்கின்றன. அங்கே இருக்கிற ஒரு மாளிகை போன்றவை எல்லாம் இன்றைக்கும் இருக்கின்றன. போன வாரம் என்னுடைய சிங்கப்பூர் நண்பர் பாஸ்டர் பிரீத்தம் சிங் அவர் எனக்கு செய்தி அனுப்பியிருந்தார். அவரும் இங்கே இருந்து இந்த நம்முடைய வகுப்பில் ஒரு நாள் பேசியிருக்கிறார். அவர் சொன்னார், நான் இப்போது எருசலேமிலிருந்து பெட்ராவுக்கு போய்கொண்டிருக்கிறேன் என்றார். இதெல்லாம் பைபிளில் சொல்லப்பட்டிருக்கிற இடங்கள். ஆக அப்படிப்பட்ட ஒரு நிலப்பரப்பை பற்றி தான் பார்க்கிறோம். இதில் அன்றைக்கு ரோமர்கள் ஆட்சி புரிந்தார்கள். அதற்கு முன்னர் கிரேக்கர்கள் இருந்தார்கள். அதற்கு முன்னர் எகிப்து ஆட்சி செய்து கொண்டிருந்தது. கடைசியாக ரோமர் ஆட்சி செய்கிறார்கள். அந்த ரோமர் இங்கே இத்தாலியிலிருந்து இவ்வளவு இடத்தையும் ஆண்டு கொண்டிருக்கிறார்கள். அதுதான் அன்றைய சூப்பர் பவர், என்ன சொல்லுவாங்க, வல்லரசு. அன்றைய வல்லரசு. அன்றைக்கு அவர்களால் அறியப்பட்டிருந்த உலகம் இதுதான். இவ்வளவுதான். அப்படி என்றால் இதற்கு அந்த பக்கம் உலகம் இல்லை என்ற அர்த்தம் அல்ல. இந்த வல்லரசு கவலை கொண்ட உலகம் இதுதான். இயேசு, நீங்கள் எருசலேமிலும் யூதேயாவிலும் சமாரியாவிலும் பூமியின் கடைசி பரியந்தம் என்று சொன்னாரே, குறிப்பாக இந்த உலகம் முழுவதும், அதற்கு பிறகு பூமியின் கடைசி பரியந்தம். அதுதான் அதற்கு அர்த்தம். எருசலேமிலே தான் சபை ஸ்தாபனம் ஆயிற்று. எருசலேம் இங்கே இருக்கிறது. எருசலேம் யூதேயா தேசத்திலே. இந்த தேசங்கள் பாருங்கள், வெள்ளையாக கொடுக்கப்பட்டிருக்கிறது. இது எகிப்து தேசம், இது சிரேனை தேசம், இது யூதேயா தேசம், இது அரேபியா, இங்கே பொனிஷியா இருக்கிறது, சிரியா இருக்கிறது, சிலிசியா தேசம், கப்பதோசியா, கலாத்தியா, பம்பிலியா, லிசியா, பித்தானியா, ஆசியா, மீசியா, மாசிடோனியா, அக்காயா என்று பல தேசங்கள் இருந்தன. இந்த தேசங்கள் எல்லாமே ரோமருடைய ஆட்சிக்கு கீழே இருந்தன. எல்லாவற்றையும் அவர்கள் ஆக்கிரமிப்பு செய்து விட்டார்கள். அந்த தேசங்களுக்கு பவுல் புறப்பட்டு சென்றார். பவுல் டார்சஸ் என்கிற பட்டணத்தில் பிறந்து வளர்ந்தவர். அது சிலிசியா என்கிற அந்த தேசத்தில் இருக்கிற ஒரு ஊர்.
அவர் வந்து எருசலேமிலே படித்தார், பிறகு ரட்சிக்கப்பட்டார். ரட்சிக்கப்பட்டது எங்கே என்றால் தமஸ்கு, எருசலேமிலிருந்து தமஸ்குவுக்கு அவர் போகிறார். எதற்காக? கிறிஸ்தவர்களை துன்புறுத்துவதற்காக. அந்த தமஸ்குவுக்கு போகிற இடத்திலே தான் இயேசு அவரை சந்தித்து ஊழியத்திற்கு அழைக்கிறார். அப்படி ஊழியத்திற்கு அழைக்கப்பட்ட பவுல் தன்னை ஆயத்தம் பண்ணுகிறார். 10 வருடம், 12 வருடம், சுமார் 14 வருடங்கள் தன்னை ஆயத்தப்படுத்துகிறார். பவுலுடைய வாழ்க்கையிலிருந்து இதை நாம் கற்றுக்கொள்ள வேண்டும். ஊழியம் என்றால் நினைத்தவுடனே ஊழியம்தான். ஒருத்தர் சொன்னார், எனக்கு பிரதர் தினகரன் மாதிரி வாய்ஸ் இருக்கு, அதே மாதிரி அப்படி பாட வருது, அதே மாதிரி செய்தி கொடுக்க வருது, அதனால ஆண்டவர் எனக்கு என்று சொல்லி ஒரு ஊழிய ஸ்தாபனமும் ரெஜிஸ்டர் பண்ணி விட்டார். ரொம்ப ஈஸியாச்சு ஒரு ட்ரஸ்ட் ரெஜிஸ்டர் பண்ணுறது. பண்ணிட்டு அதற்கு பேர் இயேசு என்னம்மா என்று. ஸோ அதல்ல அழைப்பு என்பது. பிரதர் தினகரன் நினைச்ச உடனே ஊழியக்காரனாகி விடவில்லை. எத்தனை ஆண்டுகள் அவர் வேதாகமத்தை படித்து முழங்காலிலே நின்று ஜெபித்து 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 பேங்கில் வேலை பார்க்கும் போதே ஊழியங்கள் செய்து 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 தான் ஆண்டவர் அவரை பெரிய ஊழியனாக மாற்றினார். இந்த பவுல் முதலாவது போய் இயேசு அவரை சந்தித்த உடனே இது என்ன என்பதை கண்டுபிடித்து விட வேண்டும் என்று, இயேசுவே நீர் யார் என்பதை எனக்கு தெளிவாக காட்டும் என்பதற்காக அப்படி ஆயத்தப்பட்டு விட்டு ஊழியத்தை ஆரம்பிக்கிறார். அப்படி ஆயத்தப்படுகிற அந்த நாட்களிலே இந்த ரோமருக்கு எழுதின அப்போஸ்தலர் நடபடிகளிலே நீங்கள் பார்ப்பீர்கள் என்றால் 9வது அதிகாரம் 10வது அதிகாரம் இதெல்லாம் நாம் பார்க்கலாம். ஒன்பதாவது அதிகாரத்தில் பார்க்கிறோம் 26, 27. சவுல் வாசிங்க. சவுல் எருசலேமுக்கு வந்து சீசருடனே சேர்ந்து கொள்ள பார்த்தான். அவர்கள் அவனை சிஷ்டன் என்று நம்பாமல் எல்லாரும் அவனுக்கு பயந்திருந்தார். ஆமா, பாருங்க, தமஸ்குல முயற்சி செய்தார், அங்கிருந்து டேஞ்சர் ஆயிடுச்சு, கொல்ல பார்க்குறாங்க. அங்கிருந்து கடத்தி எருசலேமுக்கு கொண்டு வந்தாங்க. எருசலேமுக்கு வந்தா அங்கேயும் பயப்படுறாங்க எல்லாரும். அப்போ ஆண்டவர் இவருக்காக பெரிய திட்டத்தை வைத்திருக்கிற ஆண்டவர் இவரை உற்சாகப்படுத்துவதற்காக ஒரு மனிதனை ஏற்படுத்துகிறார். 27வது வசனம். அப்பொழுது பர்னபா என்பவன் அவனை சேர்த்து கொண்டு அப்போஸ்தலரிடத்தில் அழைத்து கொண்டு போய் வழியிலே அவன் கர்த்தரை கண்ட விதத்தையும் அவர் அவனுடனே பேசினதையும் தமஸ்குவில் அவன் இயேசுவின் நாமத்தினாலே தைரியமாய் பிரசங்கித்ததையும் அவர்களுக்கு விவரித்து சொன்னார். ஆமா, பாருங்க, நம்ம வாழ்க்கையில ஊழிய வாழ்க்கையில கூட எனக்கு யார் உதவியும் தேவை கிடையாது, எனக்கு தெரியும், நான் பார்த்து கொள்வேன் என்றல்ல. ஊழியத்திலே நமக்கு மற்றவர்களுடைய தயவு தேவை, மனுஷர் தயவு தேவை. யாரும் நம்மை புரிந்து கொள்ளவில்லை, யாரும் நம்மை ஏற்றுக்கொள்ளவில்லை என்று இருக்கிற நேரத்திலே பவுலுடைய வாழ்க்கையிலே ஆண்டவர் பர்னபாவை அனுப்புகிறார். அப்பொழுது பர்னபா என்பவன் அவனை சேர்த்து கொண்டான். நம்முடைய ப்ராப்ளம் சில நேரம் என்னன்னா, நம்மளை சேர்த்து கொள்ள மற்றவர்கள் ஆயத்தமாக இருந்தாலும் நாம் சேர விரும்புவதில்லை. இல்லை, நான் ஒரு தனி தீவு, யாருடைய தொடர்பும் எனக்கு தேவையில்லை. சிலர் எப்படின்னா யாரையும் நம்பவே மாட்டாங்க, பார்த்துருக்கிறீங்களா? இந்த வியாதி குறிப்பாக சுகர், பிபி எல்லாம் ஊழியக்காரங்களுக்கு நிறைய இருக்கிற மாதிரி இந்த யாரையும் நம்பாத வியாதியும் நிறைய ஊழியக்காரங்களுக்கு இருக்கு. பார்த்துருக்குறீங்களா அப்படி ஊழியக்காரங்கள? அந்த வியாதி இன்னும் கொஞ்சம் முத்திச்சுன்னா என்ன ஆகும் தெரியுமா? அவங்களே நம்ப மாட்டாங்க. அதுவும் முத்திச்சுன்னா ஆண்டவரையும் நம்ப மாட்டாங்க. ஆனால் ஆண்டவர் நம் வாழ்க்கையில திட்டம் வைத்திருக்கிறதுனாலே சிலரை நம் வழியாக அனுப்பி வைக்கிறார். ரைட் கனெக்ஷன்ஸ் ஆண்டவர் கொடுப்பார். அவர் வைத்த திட்டம் நிறைவேறுவதற்காக அவர் நம் வாழ்க்கையில ஆட்களை அனுப்புவார். சரண் ஞானராஜை பார்க்கும்போது எனக்கு நினைவு வருகிறது. நான் மதுரையிலே மையமாக வைத்து ஐஎம்ல ஊழியம் செய்து கொண்டிருக்கும் போது
எங்கேயாவது பிரசங்கம் பண்ண நின்றால் நான் மனதுக்குள்ளே ஜெபிக்கிற ஒரு ஜெபம், எல்லாரையும் பார்த்து கொண்டே இருப்பேன். ஆண்டவரே, இந்த செய்தியை கேட்டுக்கொண்டிருக்கிறவர்களிலே சிலரை எனக்கு காண்பியும் என்று கேட்பேன். ஆண்டவர் காண்பிப்பார். ஆராதனை முடிந்து வெளியே போகும்போது கைகுலுக்க வருவார்கள். நான் சொல்லுவேன், ஐயா ஒரு நிமிடம் நான் உங்களை பார்க்க வேண்டும், கொஞ்சம் வெயிட் பண்ணுவீர்களா என்று. அப்படித்தான் அநேகரை ஆண்டவர் ஐஎம்க்கு கொடுத்தார். தர்மராஜ் ஏப்ரஹாம் என்று ஒரு ஐயா இருந்தார் மதுரையில், மெஜரா கோர்ட்ஸில் வேலை பார்த்து கொண்டிருந்தார். அவரை ஆண்டவர் எனக்கு கொடுத்தார், இந்த பர்னபாவை போல. அவர் சொல்லுவார், சசி எனக்கு கொஞ்சம் ஃப்ரீ டைம் இருக்குது, வர்றீங்களா? அந்த ஜார்ஜ் சர்ச்சில் ஞான்ராஜன் ஒருத்தர் இருக்கிறார். அவர் ரட்சிக்கப்பட்டு சமீபத்தில் தான் ரட்சிக்கப்பட்டிருக்கிறாரு. யூத் எல்லாம் அவர் கையில் தான் இருக்கிறாங்க, அவரை போய் பார்த்துட்டு வரலாம் என்று. அப்படி அறிமுகம் செய்து வைக்கப்பட்டவர் தான் ஞான்ராஜ். நான் ஏற்கனவே இதற்கு முன்னர் ஒரு முறை சொல்லியிருக்கிறேன், 100 மிஷினரிகளை அவர்கள் சபை தாங்கத்தக்கதாக தேவன் இந்த மனிதனை பயன்படுத்தினார். ஆக ஊழியத்திலே இவ்விதமாக ஆண்டவர் ஆட்களை கொண்டு வருவார் நம் பக்கமாக. அவர்களை நாம் அடையாளம் கண்டு கொள்ள வேண்டும், நம்மை விட்டு கொடுக்க வேண்டும், ஏற்றுக்கொள்ள வேண்டும். நாம் அவர்களை சந்திக்க போக வேண்டும், அவர்கள் நம்மை சந்திக்க வர அனுமதிக்க வேண்டும். நம்முடைய நிலைமைகள் எல்லாம் அவர்களுக்கு தெரிய வேண்டும். வீட்டில் சண்டை போடுறோமா, அதையும் அவங்ககிட்ட சொல்லணும். பண கஷ்டம் இருக்கா, அதையும் அவங்ககிட்ட சொல்லணும். தப்பான கடன்களை வாங்கி சிக்கி கொண்டு இருக்கிறோமா, அதையும் அவர்களிடத்தில் சொல்ல வேண்டும். ஒரு கான்ஃபிடன்ட், என் நம்பிக்கைக்கு உரியவர் என்று நமக்கு ஆட்கள் தேவை. அப்படி பவுலுக்காக ஆண்டவர் பர்னபா என்பவனை வைத்திருந்தான். பர்னபா என்ன செய்தான்? அவனை சேர்த்து கொண்டான். இரண்டாவது, அப்போஸ்தலரிடத்தில் அழைத்து கொண்டு போய் என்ன செய்தான்? அவர்களுக்கு விவரித்து சொன்னான். மற்றவர்களை நம்ப வைத்தான். நமக்காக பேசுகிறவர்கள் தேவை. இல்லை, எனக்கு எந்த ரெக்கமெண்டேஷனும் தேவை கிடையாது. அது ஒரு திமிர், ஒரு ஆணவம், அது ஊழியனுக்கு இருக்கக்கூடாது. நமக்காக பேசுகிறவர்கள் வேண்டும். ஆண்டவர் இந்த பவுலுக்காக ஒரு பர்னபாவை வைத்திருந்தார். அந்த பர்னபா அவனை சேர்த்து கொண்டான், அப்போஸ்தலரிடத்தில் அழைத்து கொண்டு போனான், அவனை பற்றி அவர்களுக்கு விவரித்து சொன்னான். 28வது வசனம். அதன் பின்பு அவன் எருசலேமிலே அவரிடத்தில் போக்கும் வரத்துமாயிருந்து கர்த்தராகிய இயேசுவின் நாமத்தினாலே தைரியமே பிரசங்கித்து கிரேக்கருடனே பேசி தர்க்கித்தான். அவர்களோ அவனை கொலை செய்ய எத்தனை பண்ணினார்கள். சகோதரர், போதும். என்ன பார்க்கிறோம்? எருசலேமில் அவர்களிடத்தில் போக்கும் வருத்தமாய் இருந்தான். இதுவும் ஊழியத்தில் ரொம்ப முக்கியம். இப்பெல்லாம் நம்ம கையில் செல்போன் வந்து விட்டதுனால யாரும் ஒருவரிடத்தில் ஒருவர் போக்குவரத்தே கிடையாது. அப்படித்தானே? போனே இல்லாத காலத்தில் சொல்லிட்டா போவோம், சொல்லாமலே போயிடுவோம். ஏன் வந்தீங்கன்னு கேட்பாங்களா? ஐயா வாங்க வாங்க வாங்க, எல்லாத்தையும் எடுத்து ஒதுக்கி வச்சுட்டு அவங்க நம்ம ஏற்றுக்கொள்வார்கள். பிறகு ஃபோன் வந்து பாதி உறவுகளை நாசம் பண்ணினது. இப்போ செல்ஃபோன் வந்த பிறகு ஒரு ஃபோன் வருதுன்னாவே பார்த்துட்டு கட் பண்ணிடுவோம் இல்லையா? கட் பண்ணுறோன்னு தெரியாமல் கட் பண்ணுறதுக்கும் வழியெல்லாம் செல்ஃபோன்காரன் நமக்கு செஞ்சு கொடுத்துருக்குறாங்க. ஸோ ஒருத்தருக்கு ஃபோன் பண்ணி சாயந்தரம் வீட்டில் இருப்பீங்களா கேட்டால் என்ன சொல்லுவாங்க? இப்போவே என்ன விஷயம் இல்லையா? ஏன் என்ன விஷயம்னு கேட்குறாங்க. ஒரு 10,000 ரூபாய் கடன் கிடைக்குமான்னு கேட்க போறீங்கன்ற பயம் இல்லை? அப்படி இன்றைக்கு சமுதாயம் மாறி போய்விட்டது. ஆனால் போக்கும் வரத்துமாக இருக்க வேண்டும் ஊழியக்காரர்கள். ஐக்கியம், கிறிஸ்தவர்களுக்கு கர்த்தர் கொடுத்திருக்கிற ஒரு பெரிய பலன் ஐக்கியம். ஐக்கியம். இங்கே நம்ம என்ன பண்றோம்? எதுக்கு சந்திக்கிறோம்?
ஐக்கியம் வசனத்திலே பலப்பட வேண்டும். ஒருவருக்கு ஒருவராய் வெவ்வேறு ஊழியங்களை செய்து கொண்டிருக்கிறவர்கள் ஒருவருடைய ஊழியத்தை பற்றி ஒருவர் அறிந்து கொள்ளலாம், அவர்களுக்காக ஜெபிக்கலாம். நம்முடைய ஐக்கியம் ஒவ்வொருவரையும் பலப்படுத்தும். அதைத்தான் அன்றைக்கு அவர்கள் செய்தார்கள். சரி, இப்படி ஆரம்பித்தவர் பிறகு என்ன செய்தார்? அந்த தர்ம சகாய ஊழியம் செய்வதற்கு வாலண்டியர் தேவை என்னும்போது பர்னபா பவுலையும் அழைத்து கொண்டு போகிறார். அப்போ அவருக்கு பேர் சவுல். சவுலையும் அழைத்து கொண்டு போகிறார். அதில் கொஞ்சம் ஊழியத்தில் அவருக்கு பரிச்சயம் கிடைக்கிறது. அதற்கு பிறகு எருசலேமில் இருந்து பர்னபாவை சொல்கிறார்கள். இப்போ ஊழியங்கள் வளர்ந்து வருவதனாலே சமாரியாவிலும் புறஜாதியார் இயேசுவை ஏற்றுக்கொண்டிருக்கிறார்கள் என்று பேதுருவை கொண்டே சொல்ல விரும்புகிறார். பேதுரு ரொம்ப வைராக்கியமாக இருந்தவர் இல்லையா? பேதுரு எப்படி இருந்தவர் என்றால் பாருங்கள், அப்போஸ்தலர் 10வது அதிகாரம் 28வது வசனம். ஆண்டவர் பேதுருக்கு ஒரு தரிசனம் கொடுத்தார் இல்லையா? அந்நிய ஜாதியாரோட கலந்து அவனிடத்தில் போக்குவரவாய் இருப்பது யூதனானவனுக்கு விளக்கப்பட்டிருக்கிறது என்று நீங்கள் அறிந்திருக்கிறீர்கள். சரி, நிறுத்துங்க. அங்க பிடிச்சிருக்காது. யூதர்கள் என்ன செய்யக்கூடாதாம்? அந்நிய ஜாதியார்களிடத்தில் போக்குவரத்தாய் இருக்க கலக்கவும் கூடாது, போக்குவரத்தாயும் இருக்கக்கூடாது. அங்கே பவுலை பற்றி சவுலை பற்றி என்ன வாசித்தோம்? மற்ற சீஷர்களோடு போக்குவரத்தாய் இருந்தான். ஆனால் யூதர்கள் அல்லாத மற்றவர்களிடத்தில் போக்குவரத்தாய் இருக்கலாமா? இருக்கக்கூடாது. கலக்கவும் கூடாது, போக்குவரத்தும் கூடாது. இது அன்றைக்கு இருந்த ஒரு பழக்கம். ஆனால் பேதுரு இப்போ யூதனா கிறிஸ்தவனா? கிறிஸ்தவனாக மாறிவிட்டான் இல்லையா? இயேசுவின் பிள்ளை. அடுத்தது என்ன சொல்கிறார்? அப்படி இருந்தும் பாருங்க, அப்படி இருந்தும் இப்படித்தான் இருந்தேன், ஆனா things have changed now. என் வாழ்க்கை மாறிவிட்டது. அப்படி இருந்தும் எந்த மனுஷனை அப்படின்னா என்ன அர்த்தம்? யாரா இருந்தாலும் சரி, யாரா இருந்தாலும் சரி. தமிழ்ல அது என்ன சொல்லுவார்கள்? பிறப்புக்கும் எல்லா உயிர்க்கும். அது ஒரு பொதுவான ஒரு சொல். அதிலிருந்து இதை எழுதவில்லை. இதுதான் முதலாவது எழுதப்பட்டது. இதுதான் தேவ போதனை. இதைத்தான் மற்றவர்கள், திருவள்ளுவர் கூட கிறிஸ்தவத்தால் தொடப்பட்டவர். ஆகவே அவருடைய கருத்துக்கள் எல்லாம் கிறிஸ்தவ கருத்துக்களைத்தான் அவர் தமிழ் கவிதையாக எழுதி வைத்திருக்கிறார். இங்கே என்ன சொல்லப்பட்டிருக்கிறது? நீங்கள் அப்படி இருந்தும் எந்த மனுஷனையும் தீட்டுள்ளவன் என்றும் அசுத்தன் என்றும் நான் சொல்லாதபடிக்கு தேவன் எனக்கு காண்பித்திருக்கிறார். நமக்கு காண்பித்திருக்கிறாரா? நம் சபையாருக்கு காண்பித்திருக்கிறாரா? நம் உறவினருக்கு காண்பித்திருக்கிறாரா? இதுல பேதுரு ஒரு யூதன். அவனுக்குத்தான் இந்த கட்டுப்பாடுகள் இருந்தது. கட்டுப்பாடுகள் இருக்கிறவர்கள் கிறிஸ்துவை ஏற்றுக்கொண்டால் என்ன செய்ய வேண்டும்? கட்டுப்பாடுகளை உடனடியாக உடைத்து விட வேண்டும். இவை இனி எனக்கு பொருத்தமானவை அல்ல என்று நாம் மாற்றிவிட வேண்டும். நம்முடைய மனோபாவத்தை மாற்றிவிட வேண்டும். நம்முடைய அணுகுமுறைகளை மாற்றிவிட வேண்டும். நம்முடைய நம்பிக்கை, நம்முடைய பழக்க வழக்கங்கள், நம்முடைய செயல்பாடுகள் யாரும் தீட்டுள்ளவர்கள் அல்ல. எல்லாரும் வரலாம், எல்லாரும் சமம். அதைத்தான் பவுலும் செய்தார். அவ்வளவு நாளும் என்ன நினைத்தார்கள்? சுவிசேஷம் யூதர்களுக்கு மட்டும்தான் என்று நினைத்தார்கள். பவுல் சொன்னார், இல்லை இல்லை, எல்லாருக்கும் என்று. அதற்கு அஸ்திபாரம் போட்டவர் பேதுரு தான். பேதுருவை ஆண்டவர் அதை குறித்து உணர்த்தினார். அவன் அந்த
கொர்நேலியுடைய வீட்டிற்கு போய் அவனை சந்தித்ததிலிருந்து ஆண்டவர் பேதுருவுக்கு உணர்த்தினதன் விளைவாக பேதுருவும் அதிலே உறுதி உள்ளவராக இருந்தார். இவ்வளவு நாளும் யூதர்கள் நான் ஒரு யூதன் என்றெல்லாம் சொல்லிக் கொண்டிருந்தவர் கிறிஸ்து யூதருக்கு மட்டுமல்ல எல்லாருக்கும் உரியவர் என்பதை உணர்ந்து கொண்டார். சரி, இந்த காரியம்தான் பவுலுடைய வாழ்க்கையிலே முக்கியமான ஒன்றாக அமைந்தது. பிறகு பர்னபாவை எருசலேம் சபையார் அந்தியோகியாவுக்கு அனுப்பினார்கள். இந்த பேதுருடைய வாழ்க்கையில பார்ப்பீர்கள் என்றால், பேதுரு போய் அவர் எங்கே இந்த தங்கியிருக்கிறார், யோப்பா தோல் 11 அந்த என்ன வசனம் என்ன, யோப்பா பட்டணத்துக்கு ஆள் அனுப்பி பேதுரு என்று மறுபேர் கொண்ட சீமோனை வரவழைப்பாயாக. எந்த அதிகாரம்? 10:32. யோப்பா பட்டணத்துக்கு ஆள் அனுப்பி பேதுரு என்று மறுபேர் கொண்ட சீமோனை வரவழைப்பாயாக. அவன் கடலோரத்திலே தோல் பதனிடுகிறவனாகிய சீமோனுடைய வீட்டிலே தங்கியிருக்கிறான். அவன் வந்து உன்னிடத்தில் பேசுவான் என்றார். கொர்நேலியு எந்த ஊர்ல இருக்கிறான்? இல்ல பவுல் யோப்பாவில் தங்கியிருக்கிறார். அந்த யோப்பாவுக்கு மேல இருக்கிற பட்டணத்தில் இருக்கிறான். உங்க தமிழ் பைபிள்ல பெண்ணுக்கு மேப் கொடுத்திருக்கிறாங்க. அந்த மேப்ல பாருங்க, பலஸ்தீனா தேசம் புதிய ஏற்பாட்டின் காலத்தில் இருக்கா? அதுல பாருங்க, டாட்டட் லைன்ஸ் கொடுத்திருக்கிறாங்க. தெரியுதா? புள்ளியா பார்டர் போட்டிருக்கிறாங்களா? உப்பு கடல். அதுல பெரிய எழுத்துல சில ஊர்கள் பெயர் கொடுக்கப்பட்டிருக்கிறது. கீழே கடைசியில இருப்பது, தென் பகுதியில் இருப்பது இதுமேயா, ஏதோமியர்களின் தேசம். ஏதோமியர்கள் யார்? ஏசாவின் அப்புறம் பெரேயா இருக்கிறது, அது ஒரு தனி நாடு. அப்புறம் யூதேயா இருக்கிறது, யூதேயா ஒரு தனி நாடு. அங்கேதான் எருசலேம் இருக்கிறது. அந்த யூதேயாவின் மேற்கு பகுதியில், வடமேற்கு பகுதியில் இருக்கிற கடலோர பட்டணம் தான் யோப்பா. பேதுரு யோப்பாவில் இருக்கிறார் இப்போது. யோப்பா லித்தா. அந்த யோப்பாவில் இருக்கும்போது செசரியாவில் இருக்கிற இந்த கொர்நேலியுடமிருந்து அழைப்பு வருகிறது. செசரியா எங்க இருக்கிறது பாருங்க, எந்த மாநிலத்தில் இருக்கிறது? சமாரியா மாநிலம். யூதேயா மாநிலம் அல்ல, சமாரியா மாநிலம். பவுல் பாருங்க, பேதுரு பாருங்க, எருசலேம்ல உள்ளவர், யூதன் என்கிற வைராக்கியம் உள்ளவர், யூதருடைய தலைமை ஸ்தானம் எருசலேம். இப்போ பேதுருவின் மனதை மாற்றுவதற்காக ஆண்டவர் அவனை கொஞ்சமா ஊரை விட்டே தள்ளி கொண்டு போகிறார். எங்கே கொண்டு போகிறார்? சமாரியாவின் எல்லை ஓர பட்டணத்திற்கு கொண்டு போய்விட்டார். யோப்பாவுக்கு கொண்டு வச்சு தரிசனம் கொடுக்கிறார். எதுக்குன்னா, அவன் சமாரியாவுக்கு போகணும். போகலாம். யூதர்கள் சமாரியாவுக்கு போக மாட்டார்கள். ஏனென்றால் அவர்கள் கலப்பு ஜாதியார், எங்களை விட தரத்தில் குறைந்தவர்கள் என்று சொல்லி. அந்த யோர்தான் நதி நடுவில் நேராக போகுது, நேர்கோடு மாதிரி போகுது பார்த்தீங்களா? யோர்தானுக்கு மேற்கே யூதேயாவும் சமாரியாவும் கலிலேயாவும் எல்லாம் இருக்கின்றன. யோர்தானுக்கு கிழக்கே என்ன இருக்கிறது? பெரேயா இருக்கிறது, தெக்கப்போலி இருக்கிறது, இது போன்ற தேசங்கள் இருக்கின்றன. அதெல்லாம் கிரேக்கர்கள் வாழ்கிற பகுதிகள், புறஜாதியார் வாழ்கிற பகுதிகள். ஆகவே ஒரு யூதன், குறிப்பாக ஒரு பரிசேயன், எருசலேமில் இருந்து அவன் கலிலேயாவுக்கு போக வேண்டும் என்றால் சமாரியா வழியாக போகாமல் யோர்தானை கடந்து
பெரேயாவுக்கு போய் தெக்கப்போலி வழியாகத்தான் கலிலேயாவுக்கு போவான். கலிலேயாவிலே தான் நாசரேத் இருக்கிறது. காரணம் என்ன? இவர்கள் அசுத்தமானவர்கள், குறைந்தவர்கள், அவர்கள் ஊர் வழியாக கூட நம்ம போகக்கூடாது, தீட்டு என்று சொல்லி வைத்திருந்தார்கள். அந்த தீட்டுள்ள இடத்திலும் ஆண்டவர் ஜனங்களை மீட்டு கொண்டார். அவர்களும் யூதர்களும் சமம்தான் என்பதை முதலாவது பேதுருவுக்கு ஆண்டவர் கற்றுக் கொடுக்க வேண்டும். அதற்காகத்தான் அவனை யோப்பாவுக்கு கொண்டு போகிறார். யோப்பாவில வைத்து தரிசனத்தை கொடுத்து அவனை செசரியாவுக்கு கொண்டு போகிறார். செசரியா சமாரியாவில் இருக்கிறது. அங்கே போய் பார்த்த போதுதான், அவனும் பரிசுத்த ஆவியை பெற்றுக்கொண்ட போதுதான் பேதுரு புரிந்து கொள்ளுகிறார், இயேசு யூதருக்கு மட்டும் உரியவர் அல்ல, புறஜாதியாருக்கும் உரியவர் என்று. அன்பானவர்களே, நம்முடைய மனதிலே இருக்கிற இந்த தடைகள், மென்டல் பிளாக்ஸ், இதெல்லாம் எடுக்க வேண்டும். எல்லாரும் சமம், எல்லாரும் சமம் என்கிற அந்த எண்ணம் நமக்குள்ளே வர வேண்டும். இதை நான் சொல்லும்போது இன்னொன்றையும் நான் நீங்கள் உடன் ஊழியர்கள் என்கிற முறையிலே உங்களுக்கு உணர்த்த கடமைப்பட்டிருக்கிறேன். இப்போ நாம் மற்றவர்களால் தாழ்த்தப்பட்டவர்கள் இல்லையா? தாழ்த்தப்பட்டவர்கள், இங்கிலீஷ்ல அதுக்கு என்ன பெயர்? சப்ரஸ்ட், தாழ்த்தப்பட்டவர்கள், பேக்வர்ட், பிற்படுத்தப்பட்டவர்கள். ஏன் பிற்படுத்தப்பட்டவர்கள் என்று சொல்லப்படுகிறது? யாருமே பிற்பட்டவர்கள் கிடையாது. பிற்படுத்தப்பட்டவர்கள்னாக்க இன்னொருத்தர்னால பிற்படுத்த. எக்ஸாக்ட்லி அதுதான் நான் சொல்ல விரும்புகிறேன். யாரும் பிற்பட்டவர்கள் கிடையாது. ஒரு சாரார், இந்த யூதர்களை போன்றவர்கள், அவர்களால் இவர்கள் பிற்படுத்தப்பட்டவர்கள். ஓகே, எல்லாருமே சமம்தான். ஆனால் ஒரு சிலர் எல்லாரையும் இப்படி இவர்கள் தாழ்த்தப்பட்டவர்கள், இவர்கள் பிற்படுத்தப்பட்டவர்கள் என்று சொல்லி அதை ஒரு லிஸ்ட் போட்டாங்க. விளக்காரன் ஒரு லிஸ்ட் கேட்டான், கொடுத்தாங்க. அந்த லிஸ்டுக்கு பேர் தான் ஷெட்யூல். அந்த ஷெட்யூல்ல யார் பேக்வர்ட், யார் ஷெட்யூல் மோஸ்ட் பேக்வர்ட், இப்படி எல்லாம் போட்டுக்கிட்டாங்க. இன்னைக்கும் அரசியல் லாபத்துக்காக அதெல்லாம் செய்து கொண்டு இருக்கிறார்கள். ஆனால் அவர்கள் என்ன சொல்லுகிறார்கள் என்றால், அவர்களை பொருளாதாரத்திலே மேலெழும்ப செய்வதற்காக அந்த பெயர்களை இன்னும் தொடர்ந்து அப்படியே வைத்திருக்கிறோம் என்று. இவன் தான் தொடர்ந்து வச்சிருக்கிறாங்க. அந்த ஷெட்யூல் பண்ணாங்கல்ல, அதை என்ன பண்ணிட்டான், விலகன்னா இப்படி பண்ணிட்டு போயிட்டான். ஆமா, அது சொல்லி அவன் பழிய போட்டுட்டு இவனை அவன் நல்ல எண்ணத்தோட லிஸ்ட் கேட்டான், இவனுக்கு கெட்ட எண்ணத்தோட லிஸ்ட கொடுத்து அதை இன்னைக்கும் ஒரு ஆயுதமா வச்சு பயன்படுத்திட்டு இருக்கிறான். அதுதான் நம்ம நாட்டில நடந்த சாபம். அந்த சாபத்திலிருந்து விடுதலை வர வேண்டும். சரி, அது நம்ம செய்யலைன்னாலும் நம்முடைய அரசியல் நண்பர்கள் அதை பார்த்து கொள்கிறார்கள். இன்றைக்கு தமிழ்நாடு தலை நிமிர்ந்து நிற்கிறது என்றால் அதற்கு ஒரு முக்கியமான ரகசியம் இதுதான். உதாரணமா பாருங்க, நீங்க வட இந்தியாவில் தமிழ்நாட்டுக்கு வெளியே இருக்கிற எங்க போனாலும் அவர்களுடைய பெயரை வைத்தே அவர்கள் என்ன ஜாதி என்று சொல்லிவிடலாம். ஆனால் தமிழ்நாட்டிலே அது உடைக்கப்பட்டது. இன்றைக்கு யாரும் தங்கள் பெயருக்கு பின்னால் அவருடைய ஜாதியை போட்டுக்கொள்ள கூச்சப்படுகிறார்கள். அந்த அளவுக்கு மாற்றம் வந்திருக்கிறது. இது ஒரு சோசியல் ரெவல்யூஷன், சமுதாய புரட்சி. ஆனால் நாம் இங்கு பேசிக்கொண்டிருப்பது ஒரு ஆவிக்குரிய மாற்றம். ஆகவே இந்த ஆவிக்குரிய மாற்றத்தை எதிர்பார்க்கிற நாம் ஆர்வக்கோளாறினாலே போய் இந்த அரசியல் இல்லை என்றால் சமுதாய புரட்சி காரர்களோடு சேர்ந்து விடக்கூடாது. அவர்கள் நம்மை குழப்பி விடுவார்கள். ஆண்டவர் அவர்களை வைத்து அதை மாற்றிக் கொண்டிருக்கிறார். நாம் தான் போய் மாற்ற வேண்டும் என்று இல்லை. ஆனால் நம்முடைய நம்பிக்கை வேதத்தின் அடிப்படையிலே தெளிவாக இருக்க வேண்டும். யாரும் வேற்றுமை கிடையாது, எல்லாரும் சமம் என்று. இப்போ அந்த காலத்திலே அடிமைகள் என்றும் எஜமான்கள் என்றும் இருந்தார்கள். இந்த யூதர்களிலே 99.9% மக்கள் அடிமைகள் தான்.
மற்றவர்கள் எல்லாம் உயர்ந்தவர்கள் என்று கருதப்பட்டார்கள். இப்போ பவுல் இந்த அடிமைகள் உயர்ந்தவர்கள் சபைக்குள்ளே இருக்கும்போது ஒருவருக்கொருவர் எப்படி நடந்து கொள்ள வேண்டும் என்று சொல்லுகிறார். என்ன சொல்லுகிறார்? ஒரு அடிமையானவன் அவனுடைய எஜமானும் அதே சபையில் இருக்கிறான் என்றால் என்ன செய்ய வேண்டும்? ஒரு எஜமானன் என்ன செய்ய வேண்டும்? அடிமையை ஏய் அங்க போய் உட்காரு, கீழே இறங்கு என்று சொல்லலாமா? சொல்லக்கூடாது. ஓகே, எஜமான் அப்படி சொல்லக்கூடாது. அப்ப அடிமை என்ன செய்ய வேண்டும்? எஜமான் தள்ளி உட்காருங்க என்று சொல்லலாமா? ஏன் சொல்லக்கூடாது? சமம்தான், அதுவும் உண்மைதான். ஆனால் உனக்கு கிடைத்திருக்கிற ஆவிக்குரிய ஆசீர்வாதத்தை உன் சுயநலத்துக்காக பயன்படுத்தாதே என்று சொல்லுகிறார். அங்க போய் உட்கார்ந்து எஜமான நீ வேலை ஸ்தலத்தில் அவரை தள்ளி உட்காருங்கன்னு சொல்லுவியா? சொல்ல மாட்டார் இல்லையா? அதனால சபையிலையும் கொஞ்சம் ஜாக்கிரதையா இரு என்று சொல்லுகிறார். ஒரு பேலன்ஸ் இருக்க வேண்டும். எல்லாத்திலும் சமநிலை, நிதானம் இருக்க வேண்டும். இப்போ நம்ம புரட்சியாளர்கள், சமுதாய மாற்றங்களை ஏற்படுத்துகிறவர்கள் அதெல்லாம் கொண்டு வந்து கொண்டிருக்கிறார்கள். அது சபைக்கும் சாதகமாக அமைகிறது. நமக்கு கொடுக்கப்பட்டிருக்கிற முக்கியமான பணி என்னவென்றால் சமுதாய புரட்சி ஏற்படுத்துவதல்ல, ஆத்தும ஆதாயம். அவர்கள் இங்கே விடுதலை பெற்று விட்டார்கள் என்றால் மட்டும் போதாது, நித்தியத்திற்கு வர வேண்டும். அதற்குத்தான் நாம் நம்முடைய முழு கவனத்தையும் செலுத்த வேண்டுமே தவிர ஆர்வக்கோளாறிலே போய் இந்த சமுதாய புரட்சியிலே சிக்கிக்கொள்ள கூடாது. தீமோத்தேயுவுக்கு எழுதும்போது பவுல் சொல்கிறார், தண்டில் சேவகம் பண்ணுகிற எவனும் தன்னை தான் சேவகம் எழுதி கொண்டவனுக்கு உண்மை உள்ளவனாயிருக்கும்படி பிழைப்புக்கு அடுத்த அலுவல்களில் சிக்கிக்கொள்ள மாட்டான் என்கிறார். அப்படி என்றால் என்ன அர்த்தம் என்றால், தண்டு என்றால் என்ன? பட்டாளம். பட்டாளத்திலே சேருகிற எவனும் மளிகை கடை வச்சிருக்க முடியாது. அதுதான் அர்த்தம். இல்ல அலர்ட் இல்ல, டைம் given to God. இது என்னுடைய, நான் ஒரு தொழில் நடத்தி பிழைச்சிக்கலாம் என்று தண்டில் ஆர்மியில இருக்கிறவன் கடை வச்சிருக்க முடியுமா? முடியாது. அப்போ ஊழியர் செய்கிறவன் ஆனால் பவுல் எல்லாத்திலையும் நான் சொன்னேன் இல்லையா, ஒரு பேலன்ஸ், ஒரு நிதானம். பவுல் கூடார தொழில் செய்கிறவர். அப்படி இருந்தும் அதை தன்னுடைய பிழைப்புக்காக, சாப்பாட்டு செலவுக்காக பயன்படுத்தி கொண்டு இலவசமாக சுவிசேஷத்தை அறிவித்தவர். பவுல் கூடார தொழில் செய்தது எப்படியோ 4 பங்களா கட்டி வாடகை கொடுக்கலாம், ஒரு ஃபேக்டரி கட்டலாம் என்பதற்காக அல்ல. தன்னுடைய செலவு நடக்க வேண்டும், ஊழியங்களுக்கு கொடுக்க வேண்டும் என்பதற்காக. கொரிந்தியருக்கு எழுதும்போது சொல்லுகிறார், அந்த மக்கதோனிய சபைகளிடமிருந்து நான் திருடி உங்களுக்கு கொடுத்தேன் என்கிறார். அதாவது அவர்கள் ரொம்ப ஏழைகள், நீங்க ரொம்ப பணக்காரங்க இருந்தா கூட அவங்க கிட்ட இருந்து வாங்கினதை தான் உங்களுக்கு கொடுக்கிறேன் என்கிறார். ஆக அவ்விதமாக ஊழியத்திலே ஒரு பேலன்ஸ் இருக்க வேண்டும். எதற்காக செய்கிறோம் என்று இந்த எல்லாரும் சமம் என்பதனாலே நாம் மற்றவர்களை அவர்கள் புண்படத்தக்கதாக, மனம் புண்படத்தக்கதாக நாம் நடந்து கொள்ளக்கூடாது. இதில் ஜாக்கிரதையாக இருக்க வேண்டும். சரி, இந்த 13வது அதிகாரத்தில் பார்க்கிறோம், எருசலேம் சபையார் சிலரை அந்தியோகியாவுக்கு அனுப்புகிறார்கள். பதிமூன்று என்ன பார்க்கிறோம்? அந்தியோகியா பட்டணத்தில் உள்ள சபையிலே பர்னபாவும் நிகர் எனப்பட்ட செமியோனும் சிரேனபுரனாகிய தூசியும் கார்பங்கு தேசாதிபதி ஆகிய ஏரோனை விட வளர்க்கப்பட்டவனும் சவுளும் தீர்க்கதரிசிகளாயும் போதர்களாயும் இருந்தார்கள். சரி, இவங்க பாருங்க, ஒரு அசார்ட்மெண்ட், நல்ல வெரைட்டி, பலரும் இருக்கிறார்கள்.
பல பின்னணிகளைச் சேர்ந்தவர்களை கொண்ட ஒரு ஊழியர் குழு அந்தியோகியாவில். ஏனென்றால் முதல் அந்தியோகியாவிலே தான் சீஷர்களுக்கு கிறிஸ்தவர்கள் என்கிற பெயர் வழங்கிற்று. ஏனென்றால் அங்கே எல்லாரும் இருந்தார்கள். அப்படி எல்லாரும் இருக்கிற அந்த இடத்திலே ஆண்டவர் ஒரு பெரிய மாற்றத்தை கொண்டு வருகிறார். 2ஆம் வசனம் 13:2. கர்த்தருக்கு ஆராதனை செய்து உபவாசத்துக் கொண்டிருக்கும் போது பர்னபாவையும் சவுலையும் நான் அழைத்த ஊழியத்துக்காக அவர்களை பிரித்து விடுங்கள் என்று சொல்லி பரிசுத்த ஆவியானவர் திருவுளம் பற்றினார். 3வது வசனம். அப்பொழுது உபவாசத்தை ஜெபம் பண்ணி அவர்கள் கைகளை வைத்து அவர்களை அனுப்பினார்கள். சரி, பாருங்க, அவர்கள் இங்கு இருக்க வேண்டியவர்கள் அல்ல. இவங்க 2 பேரையும் நீங்க என்ன பண்ணுங்க, நான் அழைத்த ஊழியத்திற்கு அனுப்பிவிடுங்கள், பிரித்து அனுப்பிவிடுங்கள் என்று திருவுளம் பற்றினார். அவர்கள் அனுப்பி விட்டார்கள். சவுல் ஆண்டவருடைய அழைப்பை பெற்றார், ஊழியத்திற்கு வந்து விட்டார் இல்லையா? முதலாவது அழைப்பு ரொம்ப முக்கியம். 2வது அர்ப்பணிப்பு முக்கியம். 3வது மற்றவர்களால் அனுப்பப்படுதல் முக்கியம். அழைப்பு, அர்ப்பணிப்பு, அனுப்பப்படுதல், 3 காரியங்கள். அழைப்பு இருக்க வேண்டும், அர்ப்பணிப்பு இருக்க வேண்டும், அனுப்பப்படுதல் இருக்க வேண்டும். அழைப்பு என்றால் என்ன? ஊழியத்திற்கு ஒரு வாஞ்சை வர வேண்டும். சவுல் ரட்சிக்கப்படுவதற்கு முன்பு ஊழிய வாஞ்சை உள்ளவரா? இல்லை. ஆனால் பிறகு ஆண்டவர் அந்த ஊழிய வாஞ்சையை கொடுத்தார் இல்லையா? பிறகு ஊழியத்திற்கு வாய்ப்புகள் கிடைக்க வேண்டும். ஆண்டவர் வாய்ப்புகளை, திறந்த வாசல்களை கொடுப்பார். அப்போ நமக்கு தெரியும் ஆண்டவர் என்னை ஊழியத்திற்கு அழைக்கிறார் என்று. பிறகு இந்த ஊழியத்தை பற்றி நாம் ஊழியம் செய்ய ஆரம்பிக்கும் போது சபையில் இருக்கிறவர்கள் மற்றவர்கள் வந்து சொல்லுவார்கள், ரொம்ப பிரயோஜனமாக இருக்குது, நீங்கள் கொடுத்த செய்தி, நீங்கள் பண்ணின ஜெபம் ரொம்ப ஆசீர்வாதமாக இருந்தது. நேற்று தென்னாப்பிரிக்காவில் இருக்கிற ஒரு சகோதரி, எங்களுக்கு அறிமுகமானவர்கள், இங்கே வந்து எங்களோடு தங்கியிருக்கிறார்கள். தமிழ் குடும்பத்தார், அங்கேயே பிறந்து வளர்ந்தவர்கள். அந்த சகோதரன் போன வருஷம் மரித்து போய்விட்டார். ஆண்டவர் எனக்கு ஒரு ஏவுதல் கொடுத்தார், அந்த சகோதரியோடு தொடர்பு கொண்டு பேசு என்று. ஃபோன் பண்ணினேன், எடுத்தார்கள், பேசினேன், ஆறுதல் வார்த்தைகளை சொன்னேன். பிறகு அவர்களோடு ஜெபித்தேன். அவர்கள் ஒரு பதில் எனக்கு அனுப்பியிருக்கிறார்கள், வாட்ஸ்அப் மெசேஜ். அவர்கள் என்ன சொல்லியிருக்கிறார்கள் என்றால், நேற்று நீ ஃபோன் பண்ணின நேரத்தை விட மிக நெருக்கடியான நேரத்தில் நான் இருந்ததில்லை வாழ்க்கையில். அந்த நேரத்தில் தேவன் உன்னுடைய ஃபோன் காலை எனக்கு அனுப்பி வைத்தார் என்றார்கள். எனக்கு தெரியாது, ஆனால் ஆண்டவர் அப்படி நம்மை பயன்படுத்துவார். பிறகு அவர்கள் எழுதியிருக்கிறார்கள், அவர்களுக்கு பெரிய பங்களா வீடு, கணவன் மரித்து போனார், இப்போ அதை மெயின்டைன் பண்ண முடியல, வருமானம் இல்லை. அந்த வீட்டை விற்றார்களாம். விற்று எல்லாம் பேக் பண்ணி வச்சுட்டு அடுத்தது ஒரு சின்ன அப்பார்ட்மெண்ட்டுக்கு போவதற்கு பண்ணி கொண்டு, இப்படி ஆகிவிட்டதே, நான் என்ன பண்ண போகிறேன், எங்கே போகிறேன் என்று நினைத்து கொண்டு இருக்கும்போது தான் அந்த ஃபோன் கால் வந்தது என்று அவர்கள் எழுதியிருக்கிறார்கள். பிறகு எனக்கு இது தெரியவே தெரியாது, ஆனால் கர்த்தர் நம்மை நடத்துவார் அப்படிங்க. அப்புறம் நான் ஜெபிக்கட்டுமா என்று கேட்டேன். ஜெபத்திலே கர்த்தர் என்னை உள்ளத்திலிருந்து மனப்பூர்வமாக ஜெபிக்க ஆண்டவர் ஏவினார். ஆவியானவர் நிறைய காரியங்களை எனக்கு உணர்த்தி, இதற்காக ஜெபி, அதற்காக ஜெபி என்று சொன்னார். ஜெபித்தேன். அவர்கள் எழுதியிருக்கிறார்கள், உன்னுடைய ஜெபம் உண்மை உள்ளதாக இருந்தது, உள்ளத்திலிருந்து வந்தது, என் தேவைகளை அப்படியே சொல்லி ஜெபித்தாய். ஆகவே இவை எல்லாவற்றுக்கும் கர்த்தர் எனக்கு பதில் கொடுத்து விட்டார் என்று நான் விசுவாசிக்கிறேன். ஏனென்றால் அந்த டைமிங் அப்படி இருந்தது. நான் மிகவும் ஆவியிலே பலப்பட்டிருக்கிறேன், நன்றி என்று சொல்லியிருக்கிறார்கள். இதுதான் ஆவியானவர் நம்மை நடத்துகிற விதம். யாரிடத்திலாவது கொண்டு செல்வார், அவர்களுடைய தேவையை சந்திக்க. அங்கே போனால் என் தேவை சந்திக்கப்படுமா என்று போகக்கூடாது, அவர்கள் தேவையை சந்திக்கத்தான் நாம் போக வேண்டும்.
நம்மால் அவர்கள் ஆசீர்வதிக்கப்பட வேண்டும். ஐஎம் எஃப்எம்பிபியில் எல்லாம் ஊழியம் செய்கிறவர்கள் வீடுகளுக்கு செல்கிறீர்கள், ஜெபிக்க வேண்டும். ஆண்டவரே, இவர்களுடைய தேவை என்ன? நம்மை ஆவியிலே ஆண்டவர் உணர்த்தி அவர்களுடைய சூழ்நிலைகளுக்காக ஜெபிக்க செய்வார். நம் மூலமாக மாறுதல்களை அவர்களுக்கு கொண்டு வருவார். ஆக அவ்விதமாக நாம் ஆண்டவருக்காக பயன்பட வேண்டும். ஸோ மற்றவர்கள் பயன் பெறுகிறார்களா என்பதை உணர்ந்து, அப்போ இந்த வழியிலே ஆண்டவர் என்னை நடத்துகிறார் என்று நாம் அறிந்து கொள்ளலாம். பிரதர் தினகரன் அவர்கள் ஜெபிப்பதற்கும் அவரை போல காப்பி அடித்து மற்றவர்கள் ஜெபிப்பதற்கும் ரொம்ப வித்தியாசம் இருக்கும். பார்த்திருக்கிறீர்களா? காரணம் என்னவென்றால், அவர் வேதத்தில் ஊறினவர். அவரளவு வேதாகம வசனங்களை மனப்பாடம் செய்தவர்களை பார்க்க முடியாது. ஒரு செய்தி கொடுக்கிறார் என்றால் 150 வசனங்களை மனப்பாடமாக சொல்லுவார். அதுபோல உண்மையான ஒரு பாரம், மற்றவர்களுக்காக ஒரு பாரத்தோடு கருத்தோடு ஜெபிக்கிறவர், வியாகுலத்தோடு ஜெபிக்கிறவர். அப்போ அவரை ஆண்டவர் பயன்படுத்துகிறார். நம்முடைய ஊழியத்தில், ஆண்டவரே எனக்கு நீர் தருகிற என்ன ஊழியம் என்ன, அது யாருக்கு எப்படி பயன் அளிக்கிறது? வேதத்தை போதிக்கிற ஊழியமாக இருக்கலாம், ஆலோசனை கொடுக்கிற ஊழியமாக இருக்கலாம், சபை நடத்துகிற ஊழியமாக இருக்கலாம். எந்த ஊழியமானாலும் கர்த்தருக்கென்று கொடுக்கிற ஊழியம், அதுவும் ஒரு ஊழியம்தான். இவை எது என்றாலும் ஆக அதற்கு ஆண்டவர் கொடுக்கிற அழைப்பு. அதுபோல தேவை. ரோமருக்கு எழுதும்போது பவுல் சொல்லுகிறார், நான் உங்களிடத்தில் வருவதற்கு அநேகந்தரம் தடைப்பட்டேன். காரணம் என்னவென்றால், கிறிஸ்துவனுடைய நாமம் சொல்லப்பட்டிராத இடங்களிலே சுவிசேஷத்தை அறிவிக்க நாடுகிறேன். தேவை எங்கேயோ அதற்குத்தான் நாம் நம்மை ஒப்பு கொடுக்க வேண்டும். தேவையை ஆண்டவர் காண்பிப்பார், அதையும் ஆண்டவர் ஒரு அடையாளமாக கொடுப்பார். அப்படி அழைப்பை கொடுப்பார். ஃப்ரேக்ரண்ட் அவர்கள் அவர் போய் அந்த எழில் நகரில் அவரே போய் அங்கே குதித்து விடவில்லை. போனார், பார்த்தார், சூழ்நிலையை பார்த்தார், தேவையை பார்த்தார், ஆண்டவர் பயன்படுத்த ஆரம்பித்தார். அவ்விதமாக ஆண்டவர் நம்மை அழைக்கும் போது படிப்படியாக ஆண்டவர் இந்த காரியங்களை காண்பித்து அழைப்பார். இரண்டாவதாக அர்ப்பணம் என்றால் என்ன? அதற்கென்று நாம் கற்றுக்கொள்ள வேண்டும். பவுல் எப்படி ஆண்டவர் தமஸ்குக்கு போகிற நேர் தெருவில் சந்தித்த உடனே ஊழியத்தை ஆரம்பித்து விட்டாரா? உடனே சாட்சி சொல்ல ஆரம்பித்தார். ஆனால் 10 வருடம், 12 வருடம், 14 வருடம் காத்திருந்தார். தேவ சமூகத்திலே காத்திருந்தார், கற்றுக்கொண்டார், ஆயத்தப்படுத்தினார், மற்றவர்களோடு சேர்ந்து தன்னை இணைத்துக் கொண்டார், அவிதமாக ஊழியம் செய்தார். பர்னபாவுக்கு ஒரு அசிஸ்டண்டாக இருந்தார். அவருடைய இந்த மிஷனரி பிரயாணங்களிலே நீங்கள் பார்ப்பீர்கள் என்றால் பர்னபாவும் சவுலும் என்றுதான் சொல்லப்பட்டிருக்கும். ஒரு கட்டத்திற்கு பிறகு பவுலும் சீலாவும், சவுலும் பர்னபாவும், பிறகு அவர்களுக்குள்ளே மன வருத்தம் வந்து விடுகிறது. பவுலும் சீலாவுமாக ஊழியம் செய்ய செல்கிறார்கள். ஆக அவ்விதமாக ஆயத்தப்படுத்துவார். பிறகு பயிற்சி கொடுத்து நடத்துவார். மூன்றாவதாக அனுப்பப்பட வேண்டும். மூப்பர்களாக இருக்கிறவர்கள், சுவிசேஷகர்களாக இருக்கிறவர்கள், அப்போஸ்தலராக இருக்கிறவர்கள், இவர்களெல்லாம் யார்? அனுப்பப்பட்டவர்கள். நீங்கள் புதிய ஏற்பாட்டிலே எந்த ஒரு ஊழியத்தையும் குறித்து பாருங்கள், அந்த ஊழியத்தை செய்கிறவர்கள் அனுப்பப்பட்டவர்கள். அப்போஸ்தலர் 14வது அதிகாரம் 23வது வசனம். அல்லாமலும் அந்தந்த சபைகள் அவர்களுக்கு மூப்பர்களை ஏற்படுத்தி வைத்து மூப்பர்களை ஏற்படுத்தினார்கள். அப்பாயிண்டட் மூப்பர்களை ஏற்படுத்தினார்கள். திடீர்னு ஒருத்தர் வந்து, நான் தான் பஞ்சாயத்து பிரசிடென்ட், அப்போ சர்ச்சில் நான் தானே செக்ரட்டரியா இருக்கணும்,
என்று சொல்லுவதல்ல, ஏற்படுத்தப்பட்டவர்களாக இருக்க வேண்டும். பஞ்சாயத்து பிரசிடண்டாக இருப்பது அதற்குரிய தகுதி இருப்பதனால, சபையிலே மூப்பராக இருப்பது தீத்துவுக்கு தீமத்தைக்கு எல்லாம் எழுதும்போது குவாலிஃபிகேஷன்ஸ் சொல்லியிருக்கிறார் இல்லையா? ஸோ அந்த தகுதி உள்ளவர்களைத்தான் ஏற்படுத்துவார்கள். தானா ஒருத்தர் செக்ரட்டரியோட மகன் செக்ரட்டரி என்று அப்படி வந்து விடுவதல்ல, அது தேவ சித்தமாக இருக்க முடியாது. ஆக ஊழியத்திலே இதை குறித்து நாம் ஜாக்கிரதையாக இருக்க வேண்டும், ஏற்படுத்தப்பட்டிருக்க வேண்டும். தீத்து 1:5. நீ குறைவாயிருக்கிறவைகளை ஒழுங்குபடுத்தும்படிக்கும் நான் உனக்கு கட்டளையிட்டபடியே பட்டணங்கள் தோறும் மூப்பரை ஏற்படுத்தும்படிக்கும் மூப்பரை ஏற்படுத்த யாருமே செல்ஃப் அப்பாயிண்டட் மூப்பர்கள் கிடையாது. ஒருவர் மூப்பர் என்றால் அவர் ஏற்படுத்தப்பட்டவர். 1 தீமோத்தேயு 4:14. மூப்பராகிய சங்கத்தார் மேல் கைகளை வைத்த போது தீர்க்கதரிசனத்தினாலே உனக்கு அளிக்கப்பட்ட வார்த்தையை பற்றி அசதியாயிராது. நீ தேர்ந்தெடுக்கிறதுக்கு யாவரும் விளங்கும்படி இவைகளை சிந்தித்துக் கொண்டு இவைகளை நிலைத்திரு. உன்னை குறித்து உன் உபதேசத்தை குறித்தும் எச்சரிக்கையாரு. இவைகள் நிலை கொண்டது. இப்படி செய்வாயானால் உன்னையும் உன் உபதேசம் கேட்பவர்களையும் ரட்சித்துக் கொள்வார். அப்போஸ்தலர் 6:3-6. அப்போஸ்தலர் 6:3-6 வரை வாசிங்க. ஆதலால் சகோதரரே, பரிசுத்த ஆவியும் ஞானமும் நிறைந்து நற்சாட்சி பெற்றிருக்கிற 7 பேரை உங்களில் தெரிந்து கொள்ளுங்கள். அவர்களை இந்த வேலைக்காக ஏற்படுத்துவோம். நாங்களோ ஜெபம் பண்ணுவதிலும் தேவ வசனத்தை போதிக்கிற ஊழியத்திலும் இடைவிடாமல் தனித்திருப்போம் என்றார்கள். இந்த யோசனை சபையார் எல்லாருக்கும் பிரியமாயிருந்தது. அப்பொழுது விசுவாசமும் பரிசுத்த ஆவியும் நிறைந்தவனாகிய ஸ்தேவானையும் பிலிப்பையும் புரகோரையும் நிக்கானோரையும் தீமோனையும் பர்மனாவையும் யூத மார்க்க அமைந்தவனான அந்தியோக்கியா பட்டணத்தானாகிய நிக்கோலாவையும் தெரிந்து கொண்டு அவர்களை அப்போஸ்தலருக்கு முன்பாக நிறுத்தினார்கள். இவர்கள் ஜெபம் பண்ணி அவர்கள் மேல் கைகளை வைத்தார்கள். சரி, ஏற்படுத்தப்பட்டவர்கள், நியமிக்கப்பட்டவர்கள் தான். இதுதான் வேத ஒழுங்கு. யாரும் சொந்த ஊழியம் செய்ய முடியாது. சொந்த கடை நடத்தலாம், சொந்த ஊழியம் செய்ய முடியாது. நாம் ஏற்படுத்தப்பட்டவர்களாக இருக்க வேண்டும். நமக்கு மேல் சிலர் இருக்க வேண்டும். இல்லை, நான் தனியாக இவ்வளோ நாளும் ஊழியம் செய்து கொண்டிருக்கிறேன் என்றாலும் நாம் கணக்கு ஒப்புவிக்கத்தக்கதாக நமக்கு மேல் சிலரை நாம் வைத்துக்கொள்ள வேண்டும். அவர்கள் நமக்கு ஆலோசனைகள் வழங்க வேண்டும், நம்மை கண்டிக்க வேண்டும், நம்மை திருத்த வேண்டும், வழிகாட்ட வேண்டும், எச்சரிக்க வேண்டும். இதெல்லாம் செய்கிறவர்கள் தேவை. அன்றைக்கு ஆதி திருச்சபையில் இது எல்லாம் இருந்ததுனாலே தான் சபை வேகமாக வளர்ந்தது. அடுத்த வகுப்பிலும் இதை தொடர்வோம். இந்த பவுலுடைய பிரயாணங்களிலே பாருங்கள், 4 பிரயாணங்கள். இதை நாம் அறிந்திருக்க வேண்டும். முதல் பிரயாணம் பவுலுடைய முதல் மிஷனரி பிரயாணம். அவர் அந்தியோகியாவிலிருந்து ஆரம்பித்து அப்படியே போய் திரும்ப அந்தியோகியாவுக்கு வந்து விடுகிறார். 2வது பிரயாணம், அவர் இந்த ஐரோப்பிய நாடுகளுக்கு, மக்கதோனியா போன்ற பகுதிகளுக்கெல்லாம் கூட செல்கிறார், ஆசியாவுக்கும் மக்கதோனியாவுக்கும். 3வது பிரயாணம் இன்னும் சற்று நீண்ட பிரயாணம், பழைய ஊர்களுக்கும் செல்கிறார், மக்கதோனியா போன்ற இடங்களுக்கும் செல்கிறார். கடைசி பிரயாணம் என்ன பிரயாணம்? அது ரோமுக்கு. அங்கிருந்து அவர் திரும்ப வரவில்லை, அங்கே கொல்லப்பட்டார். இங்கிருந்து பாருங்க, வெகு நீளமான கப்பல் பிரயாணம். இவ்வளோ தூரம் போய் இங்கிருந்து இங்கு வரைக்கும் போய் அங்கே நீரோ மன்னனிடத்திலே இயேசுதான் ஆண்டவர் என்று சொல்லிவிட்டார். அதுதான் பவுலுடைய ஊழியத்தின் உச்சகட்டம். அவர் சொல்லுகிறார், விசுவாசத்தை காத்துக்கொண்டேன், ஓட்டத்தை முடித்தேன், நல்ல போராட்டத்தை போராடினேன்,
இது முதல் நீதியின் கிரீடம் எனக்காக வைக்கப்பட்டிருக்கிறது. ஓட்டத்தை முடித்தேன். ப்ரமோஷன், பேங்க் பேலன்ஸ் நிறைய இருக்கிறது. இனிமேல் 4 தலைமுறை உட்கார்ந்து சாப்பிடலாம் என்று சொல்லவில்லை. அவர் தலை துண்டிக்கப்பட்டது. அன்பானவர்களே, ஆண்டவருக்காக வாழ்வதிலே நாம் மேலானதாக தெரிந்து கொள்ள வேண்டியது என்னவென்றால், எனக்கு ஆஸ்திகள் சேருகிறதா என்பதல்ல, என் தலை போனாலும் பரவாயில்லை, ராஜாக்களுக்கு முன்பாக நிறுத்துவேன் என்று சொன்னாரே. அவர் ஆரம்பித்த போது இந்த சீப்ரு தீவுக்கு சென்று முதல் பயணத்திலே அந்த கவர்னரை ரட்சிப்புக்குள்ளே நடத்தினார். கடைசியாக நீரோ மன்னனுக்கே சுவிசேஷத்தை அறிவித்து விட்டார். இதுதான் அர்ப்பணிக்கப்பட்ட வாழ்க்கை. ஆண்டவர் அழைக்கிறார், அர்ப்பணிக்க சொல்கிறார். நாம் அனுப்பப்பட்டவர்களாக இருக்க வேண்டும் என்று சொல்கிறார். அவ்விதமான ஒரு நிலை நமக்கும் கொடுப்பாராக. அன்று பவுலை கொண்டு உலகத்தையே சந்தித்த ஆண்டவர், உலகம் முழுவதையும் சுவிசேஷத்தை அறிவித்த ஆண்டவர் நம்மை அவ்விதமாக பயன்படுத்துவாராக. கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. ஐயா, நீங்கள் கவனிங்களா? எங்களை அதிகமாய் நேசித்து நடத்து வருகின்ற எங்கள் அன்பின் பரலோக பிதாவே, உம்மை நன்றியுள்ள இருதயத்தோடு நாங்கள் ஸ்தோத்திரிக்கிறோம். இந்த புதிய வருஷத்திலே முதல் மாதத்திலே பவுலினுடைய ஊழியங்களை பற்றி நாங்கள் அறிந்து கொள்ள தாசனை மூலமாக நீர் உதவி செய்ததற்காய் உமக்கு கோடான கோடி ஸ்தோத்திரம். வந்த ஒவ்வொருவரையும் நீர் ஆசீர்வதித்து ஆண்டவரே உம்முடைய ஊழியத்தை உண்மையோடும் உத்தமத்தோடும் நாங்கள் செய்யும்படியாகவும் எப்பொழுதும் உம்மையே நாங்கள் கண்முன் வைத்து ஓடத்தக்கதாக நீர் எங்கள் ஒவ்வொருவரையும் பலப்படுத்தி அனுப்புவதற்காய் ஸ்தோத்திரம். இந்த 1 மணி நேரத்திற்கு மேலாக நாங்கள் கேட்ட சத்தியத்தின்படி வாழ்ந்து சத்தியத்தின்படியே போதித்து சத்தியத்தின்படியே ஆத்தும ஆதாயம் செய்ய எங்களுக்கு உறுதுணையாக இருக்க வேண்டும் என்று நாங்கள் செபிக்கிறோம். பூமியிலே ஒருமனப்பட்டு கேட்கிற காரியத்தை நீர் அப்படியே நிறைவேற்றி தருவதற்காய் ஸ்தோத்திரம். செய்தி கொடுத்த தாசனையும் அவருடைய குடும்பத்தையும் பிள்ளைகளையும் நீர் இன்னும் அபரிமிதமாய் ஆசீர்வதித்து இன்னும் பல பேருக்கு ஆண்டவரே இந்த சத்தியத்தை போதிக்கக்கூடிய பலனை தர வேண்டுமாய் ஜெபிக்கிறோம். வந்த ஒவ்வொருவரையும் நீர் எப்படி காத்து கொண்டு வந்தீரோ அப்படியே அவர் இல்லங்களுக்கு செல்ல உம்முடைய சமூகம் அவர்களுக்கு முன்பாக செல்ல நீர் உதவி செய்யும். எல்லாவற்றையும் என் தேவனாகிய கர்த்தருக்குள் மகிமை அடைய நீர் உதவி செய்ய வேண்டுமாய் ஜெபிக்கிறோம். இந்த ஜெபத்தை எங்கள் அன்பரும் உலக ரட்சகரும் அதிசீக்கிரம் வரப்போகிற எங்கள் ராஜாதி ராஜாக இயேசுவின் நாமத்தில் ஜெபித்து ஆசீர்வாதங்களை எடுத்துக்கொள்கிறோம். எங்கள் ஜீவனுள்ள நல்ல பிதாவே, ஆமென். என் ஆத்மாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, என் முழுமே அவருடைய நாமத்தை ஸ்தோத்திரி. என் ஆத்மாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, கர்த்தர் செய்த சகல உபகாரங்களையும் மறவாதே.